இன்றைக்கு ஸ்டாலின் பேசுகிறார். எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சி கண்டு பயப்படுகிறார், திரு மோடியை கண்டு பயப்படுறார் என்று. ஸ்டாலின் அவர்களே, உங்களை போல கோழை நாங்கள் அல்ல. உங்களை போல் திரு மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகின்ற பொழுது, எதிர்கட்சியா இருக்கின்ற பொழுது கோ பேக் மோடி கருப்பு பலூன் விடுவீங்க, கருப்பு கொடி காட்டுவீங்க. ஆளுங்கட்சி முதலமைச்சரான பிறகு உங்களை பாதுகாத்துக் கொள்ள, ஊழல் செய்து பாதுகாத்துக் கொள்ள வெல்கம் மோடி ரத்தன கம்பளத்தை பிரிச்சு அவரை கொண்டு போய் பல்வேறு நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள செய்வீங்க. நாம் இழந்ததை மீட்க, மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பேர் இரட்டை இலை. மேகதாது அணை கட்டுவேன் என்று இன்றைக்கு கர்நாடக அரசு தொடர்ந்து அறிவிப்பு கொடுத்துக் கொண்டே இருக்கின்றது. விடியா திமுக அரசு வாய் பத்தி மௌனமா இருக்குது. ஏன்னா இந்திய கூட்டணியிலிருந்து வெளியேற்றிட்டு என்ன பண்றது? ஆட்சி அதிகாரம் வேணும்ல, அதுக்காக துடிக்கிறார். அது வரப்போறதில்ல, அது வேற விஷயம். நீ ஜெயிக்க போறதில்ல, அது வேற விஷயம். 2019 திமுக கூட்டணி சேர்ந்த 38 நாடாளுமன்றங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சிங்க. அதெல்லாம் பெஞ்ச தேய்ச்சிட்டே போயிட்டாங்க. என்ன செஞ்சாங்க? தினம் இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தல் நாம் வெற்றி பெற்றால்தான் இந்த விவசாய பொருள் மக்களை காக்க முடியும். இந்த டெல்டா மாவட்டம் என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கே உணவளிக்கின்ற மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம், டெல்டா மாவட்டம். இந்த டெல்டா மாவட்டம் எந்த அளவுக்கு செழிக்கின்றதோ அந்த அளவுக்கு தமிழகம் செழிப்பாக இருக்கும். ஆனால் விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இதுக்கு கேள்விக்குறியாகிவிட்டது. கடந்த 3 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இந்த விவசாயிகளுக்காக என்ன நன்மை செய்வார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். பாருங்க, திரு ஸ்டாலின் முன்னிலையில இந்த மீத்தேனுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. யார் போட்டது? திரு ஸ்டாலின். இந்த விளைநிலங்களை தனியாருக்கு தாரை வார்த்தது திமுக அரசாங்கம். திரு ஸ்டாலின் முன்னிலையில இன்றைக்கு முப்போக விளையக்கூடிய பொன் விளைய பூமியை இந்த நிறுவனத்திற்கு தாரை வார்ப்பதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட அரசு விடியா திமுக அரசு. அன்றைக்கு இருந்த அமைச்சராக இருந்த திரு ஸ்டாலின் முன்னிலையிலே இன்றைக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறாங்க. இந்த டெல்டா மாவட்டத்தை காத்தது அதிமுக அரசு, அதிமுக கட்சி. இந்த டெல்டா மாவட்ட மக்களை அழிக்க முற்பட்டது திமுக அரசாங்கம், திமுக. ஆதாரத்தோட நாங்கள் நிரூபிச்சிருக்கிறோம். முப்போகம் விளையக்கூடிய நிலங்களை விவசாயிகளிலிருந்து பறித்து தனியார் நிறுவனத்திற்கு தாரை வார்த்த இந்த திமுக அரசாங்கத்திற்கு, திமுக கட்சிக்கு இந்த தேர்தலிலே மரணஅடி நீங்கள் கொடுக்கப்பட வேண்டும். நான் ஒரு விவசாயியா இருந்த இந்த நேரத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றேன். இன்றைக்கு ஸ்டாலின் பேசுகிறார். எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சி கண்டு பயப்படுகிறார், திரு மோடியை கண்டு பயப்படுறார் என்று. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களை போல கோழை நாங்கள் அல்ல. நாங்கள் உழைப்பால் இன்றைக்கு உயர்ந்திருக்கின்றோம். உழைப்பை நம்பி பிழைக்கின்ற கட்சி அதிமுக கட்சி. உங்களை போல் கூட்டணி என்று சொல்லிக்கொண்டு கூட்டணி நம்பி கட்சி நடத்துகின்ற கட்சி அதிமுக கட்சி அல்ல. உங்களை போல் திரு மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகின்ற பொழுது, எதிர்கட்சியா இருக்கின்ற பொழுது கோ பேக் மோடி கருப்பு பலூன் விடுவீங்க, கருப்பு கொடி காட்டுவீங்க. ஆளுங்கட்சி முதலமைச்சரான பிறகு உங்களை பாதுகாத்துக் கொள்ள, ஊழல் செய்து பாதுகாத்துக் கொள்ள வெல்கம் மோடி ரத்தன கம்பளத்தை விரிச்சு அவரை கொண்டு போய் பல்வேறு நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள செய்வீங்க. ஆக இரட்டை வேடம் ஓடுகின்ற கட்சி திமுக கட்சி அம்பலமாகிவிட்டது. இந்த 2023 ஜூன் மாதம் திரு ஸ்டாலின் அவர்கள் மேட்டூருக்கு வந்தார். அங்க வந்து ஜூன் மாதம் குறித்த நேரத்தில் டெல்டா விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடி செய்வதற்காக தண்ணீர் திறந்து விடுவதாக பத்திரிகையில் அறிவிச்சுட்டு மேட்டூர் வந்து அங்க வீரவசனம் பேசுறார். நானும் டெல்டாக்காரன், பரவாயில்ல, சந்தோஷமா இருக்கு, பரவாயில்ல டெல்டாக்காரன் சொல்றாரு, மெட்ராஸ்ல இருந்துட்டு டெல்டாக்காரன் சொல்றாரு அப்படின்னு நான் கூட நினைச்சோம். அப்படி நினைச்சு மேட்டூர்ல குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறந்து விட்டார். விவசாயிகளும் ஆகா
முதலமைச்சர் திரு ஸ்டாலினே நேரடியாக போய் குறுவை சாகுபடி நெல்லுக்கு குறித்த காலத்தில் தண்ணீர் திறந்து விட்டார் என்ற மகிழ்ச்சியோடு 5 லட்சம் ஏக்கர்ல குறுவை சாகுபடி செஞ்சாங்க. என்னாச்சு? 45 நாள் கழிச்சு மேட்டூர்ல தண்ணி இல்ல, அணையில தண்ணி இல்ல. அப்ப டெல்டா பாசன விவசாயிகள் குறுவை சாகுபடி எல்லாம் காய ஆரம்பிச்சிட்டது. அந்த காலகட்டத்தில் இந்தியா கூட்டணியுடைய 2வது மாநாடு பெங்களூர் நடக்குது. அந்த பெங்களூர் கூட்டத்தில் திரு ஸ்டாலின் கலந்து கொள்ள போறார். இங்கே டெல்டா பாசன விவசாயிகள் சாகுபடி செய்த அந்த குறுவை சாகுபடி பயிர் காய்ந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு தண்ணீர் வேண்டும் என்று விவசாயிகள் மாநில அரசு கோரிக்கை வைக்கிறாங்க. ஸ்டாலின் பெங்களூர் சொல்றார், அங்கேயாவது நீங்கள் அந்த கூட்டத்தில் கலப்பதற்கு முன்பு அவரை கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் திரு சிவகுமார் அவர்கள் சால்வை அணிவித்து திரு ஸ்டாலினை வரவேற்கிறார். அதோட கர்நாடக முதலமைச்சர் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திருமதி சோனியா அம்மையா அவர்கள் கலந்துக்கிறாங்க. திரு ராகுல் காந்தி கலந்துக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு 2 நிமிஷம் நீங்க பேசி இருந்தா தண்ணி திறந்து விட்டுருப்பாங்க. எங்களுடைய விவசாயிகள், தமிழ்நாடு விவசாயிகள் என்னுடைய பேச்சை நம்பி, நான் அறிவித்த அறிவிப்பை நம்பி டெல்டாவில் 5 லட்சம் குறுவை சாகுபடி செய்து விட்டார்கள். காய்ந்து கொண்டிருக்கிறது தண்ணீர் இல்லாமல். நீங்கள் ஒரு 10 டீம்ஸ் தண்ணி எங்களுக்கு வழங்க வேண்டிய தண்ணீரிலிருந்து 10 டீம்ஸ் தண்ணீர் திறந்து விட்டா இந்த குறுவை சாகுபடி காப்பாற்றப்படும் என்று ஒரு வேண்டுகோள் வைத்திருந்தால் உடனடியாக தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கும். இங்க இருக்கின்ற விவசாயிகளுக்கு தேவை நீர் கிடைச்சிருக்கும். அந்த குறுவை சாகுபடி காப்பாற்றப்பட்டிருக்கும். செய்தீர்களா? இல்லையே. இதே கெஜ்ரிவால் இன்றைக்கு டெல்லியில் இருக்கின்றார் முதலமைச்சரா. அவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார். இந்த கோரிக்கையை ஏற்றா நான் இந்தியா கூட்டணியில் அங்கம் வைக்கிறார். அதை ஏற்றுக்கொண்டது. அப்படி தில்லு திராணி நம்முடைய முதலமைச்சர் இருந்தா தானே மேகதாது அணை கட்டுவேன் என்று இன்றைக்கு கர்நாடக அரசு தொடர்ந்து அறிவிப்பு கொடுத்து கொண்டே இருக்கின்றது. இந்த விடியா திமுக அரசு வாய் பத்தி மௌனமா இருக்குது. ஏன்னா இந்திய கூட்டணியிலிருந்து வெளியேற்றிட்டு என்ன பண்றது? ஆட்சி அதிகாரம் வேணும்ல, அதுக்காக துடிக்கிறார். அது வரப்போறதில்ல, அது வேற விஷயம். நீ ஜெயிக்க போறதில்ல, அது வேற விஷயம். இருந்தாலும் இந்தியா கூட்டணி என்ற ஒரு பெயரை வைத்துக் கொண்டு இன்றைக்கு திரு ஸ்டாலின் ஆங்காங்கே பேசி வருகிறார். ஏன்னா இந்த 3 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மக்கள் எல்லாம் இந்த ஆட்சி வெறுத்துட்டாங்க, கொந்தளிப்போடு இருக்கிறாங்க. இதை மறைப்பதற்கு இந்தியா கூட்டணி என்ற பெயரை போர்வையை போர்த்தி கொண்டு இன்னைக்கு ஆங்காங்கே பொதுக்கூட்டத்தில் பேசி வருகிறார். இன்றைக்கு தமிழகத்தில் 2019 திமுக கூட்டணியை சேர்ந்த 38 நாடாளுமன்றங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சிங்க. அதெல்லாம் பெஞ்ச தேய்ச்சிட்டே போயிட்டாங்க. என்ன செஞ்சாங்க? நாங்க கொண்டு வந்த திட்டத்தையாவது போராடி வாதாடி பெற்றிருந்தா மக்கள் வாழ்த்துவார்கள். ஒண்ணுமே செய்யலையே. 5 ஆண்டு காலம் உருண்டோடி விட்டது. அதே போல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டாங்க, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தோல நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் கொடுக்கறாங்க. ஆட்சிக்கு வந்து 3 வருடம் ஆகி போச்சு. ஒன்னும் செய்யல. மக்களை ஏமாற்றி, விவசாயிகளை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு விவசாயிகளை மறந்த அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். கரும்புக்கு 4000 ரூபாய் ஆதார விலை தரணாங்க, இது வரைக்கும் தரல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து சட்டமன்றத்திலே நானும் நம்முடைய முன்னாள் அமைச்சர் அருமை சகோதரர் காமராஜ், அருமை சகோதரர் டாக்டர் விஜயபாஸ்கர் தொடர்ந்து இந்த விடியா திமுக அரசு சட்டமன்றத்தில் வலியுறுத்திட்டு இருக்கிறோம். செவடங்காதுல சங்குவதர் மாதிரி தான் இருக்குது. ஒண்ணுமே பதில் இல்ல, அத்தனையும் பொய். ஸ்டாலின் அவர்களுக்கு நெல்லுக்கும் புல்லுக்கும் வித்தியாசம் தெரியாது. நெல்லுக்கும் புல்லுக்கும் வித்தியாசம் காட்டுக்கு பார்க்கலாம். அவரு தூத்துக்குடிக்கு போயிருந்தார். அங்க வந்து பதநீர் குடிச்சார். அதுல என்ன சக்கரை போட்டுக்குதான்னு கேட்டார். இன்றைக்கு விடியா திமுக அரசு ஏற்பட்ட பிறகு மின் கட்டணம் உயர்ந்து போச்சு, 52% உயர்ந்து போச்சு. இன்னைக்கு நகராட்சியில வீட்டு வரி உயர்வு, கடை வரி உயர்வு 150%, சொத்து வரி உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, குப்பை வரி உயர்வு, எல்லா வரி உயர்வு. வரி மேல் வரி போட்டு மக்களை பாதிக்கக்கூடிய ஒரே அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். நாம் இழந்ததை மீட்க, மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பேர் இரட்டை இலை. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.